ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபோக்கஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதோடு சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸும் தான் பார்க்க போகிறோம். இந்த டென்ஸை பற்றி சொல்லணுன்னா, பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அந்த ஆக்ஷன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். தமிழில் சொல்லணுன்னா, நான் லாஸ்ட் இயர் ஃப்ரெஞ்ச் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். இதுவே நெக்ஸ்ட் இயர் ஜூலை மாதம் வந்துச்சு அப்படின்னா நான் 3 இயர்ஸாக ஃப்ரெஞ்ச் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இதில் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சர். இதுவே 3 வருஷமாக ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் 3 வருஷமாக அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த டைம் டூரேஷனை மென்ஷன் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை இங்கிலீஷில் சொல்லணுன்னா, இன் ஜூலை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃப்ரெஞ்ச் ஃபார் 3 இயர்ஸ். இன் ஜூலை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃப்ரெஞ்ச் ஃபார் 3 இயர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சொல்ல போகிற சிச்சுவேஷனை அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்டை ரயில்வே ஸ்டேஷனில் 4 o'clock வெயிட் பண்ண சொல்கிறோன்னு வச்சுக்குவோம். இதுவே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு 1 hour ஆகும். ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும். இப்போ 3 o'clock கிளம்புனா தான் நம்மளும் 4 o'clock ரீச் பண்ண முடியும். ஆனால் ஏதோ மற்ற அவசர வேலையினால் நம்மளால் 3 o'clock கிளம்ப முடியல. நம்ம கிளம்புனதே 4 o'clock தான் கிளம்புறோம். அப்போ ஸ்டேஷனை போய் ரீச் பண்ணுறதுக்கு 5 o'clock ஆயிரும். ஆனால் நம்ம ஃப்ரெண்டை வெயிட் பண்ண சொன்னது எப்போ? 4 o'clock. நம்ம போகிறது 5 o'clock. அப்போது நம்ம போய் நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணுற நேரத்தில் அவர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார்? 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதாவது நான் அவரை போய் மீட் பண்ணுற நேரத்துக்கு அவர் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இங்கிலீஷில் சொல்லணுன்னா, he will have been waiting for an hour by the time I meet him. He will have been waiting for an hour by the time I meet him. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், படிச்சுக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லைட்டாக இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் மாதிரி தெரியுதா? கண்டிப்பாக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இது ரெண்டுக்கும் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் டைமில் கண்டினியூ ஆகிட்டுருக்க ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு. எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, we will be watching TV when you come home. We will be watching TV when you come home. அதாவது நீ வீட்டிற்கு வரும்போது நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருப்போம். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருப்போம், இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எப்போ பார்த்து கொண்டிருப்போம்? நீ வீட்டிற்கு வரும்போது. நீ வீட்டிற்கு வரும்போது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம். அந்த டைமில் தான் நம்ம டிவி பார்த்து கொண்டிருப்போம். இதுக்கு முன்னாடி இது கண்டினியூ ஆகிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டால் அது ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைமில் தான் அந்த ஆக்ஷனை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு பர்டிகுலர் டைமை பற்றி பேசுவோம். இதுவே ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஒரு டைம் பீரியடை பற்றி பேசுவோம். இப்போ இந்த 2 டென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த ஸ்ட்ரக்சர். இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாம் வில் ஹாவ் பீன் என்ற வெர்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் ஹாவ் பீன் தான் வரும். நெக்ஸ்ட், பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் தென் வில் ஹாவ் பீன், தென் மெயின் வெர்ப், அதோடு சேர்த்து ஐஎன்ஜி ஆட் ஆகி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். In November, I will have been working at this company for 10 years. In November, I will have been working at this company for 10 years. இந்த சென்டென்ஸோட மீனிங், நவம்பர் வந்தால் அல்லது நவம்பர் மாதத்தில் 10 வருடமாக இந்த கம்பெனியில் நான் வேலை செய்துக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நம்ம கேஷுவலாக பேசும்போது யூஸ் பண்ண மாட்டோம். எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நவம்பர் வந்தால் இந்த கம்பெனியில் நான் வேலை செய்ய ஆரம்பித்து 10 வருஷம் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிட்ரலாக அதுதான் மீனிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், at 5 o'clock
I will have been playing for 2 hours. At 5 o'clock, I will have been playing for 2 hours. இந்த சென்டென்ஸோட மீனிங் 5 மணிக்கு ஆர் 5 மணி ஆகும்போது நான் 2 மணி நேரமாக விளையாடிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் மாற்றி சொல்லணுன்னா 5 மணி ஆகும்போது நான் விளையாடி 2 மணி நேரம் ஆகியிருக்கும். இந்த சென்டென்சஸில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது அண்ட் தென் வில் ஹாவ் பீன் இருக்குது. அதுக்கப்புறம் வெர்போட மெயின் வெர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கு. இதுதான் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸோட பேட்டர்ன். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் தென் வில் நாட் ஹாவ் பீன் அப்படின்னு இருக்கும். அதாவது வில்லுக்கும் ஹாவுக்கும் நடுவில் நாட் ஆட் ஆகியிருக்கும். இந்த நாட் தான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்னு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் தென் மெயின் வெர்ப் அதோட சேர்த்து ஐஎன்ஜி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். They will not have been using the car for 2 years. They will not have been using the car for 2 years. இந்த சென்டென்ஸோட மீனிங் அவர்கள் அந்த காரை 2 வருடமாக யூஸ் பண்ணி கொண்டிருக்க மாட்டார்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். We will not have been waiting since morning. We will not have been waiting since morning. இந்த சென்டென்ஸோட மீனிங் நாங்கள் காலையிலிருந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் இருக்கும் அண்ட் தென் சப்ஜெக்ட் தென் ஹாவ் பீன், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் அண்ட் தென் ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Will you have been playing since morning? Will you have been playing since morning? இந்த கொஸ்டினோட மீனிங் மார்னிங்லேருந்து நீ விளையாடிக்கிட்டு இருப்பியா. இந்த ஸ்ட்ரக்சரோட சேர்த்து WH வேர்டு ஆட் பண்ணி நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How long will they have been watching TV? How long will they have been watching TV? இந்த கொஸ்டினோட மீனிங் எவ்வளோ நேரமாக அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது நெகட்டிவ் கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் won't, அதாவது will not ஷார்ட் பண்ணி won't அப்படின்னு யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் தென் have been அண்ட் தென் மெயின் வெர்ப் அதோட சேர்த்து ஐஎன்ஜி ஆட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Won't they have been living in Canada for 3 years? Won't they have been living in Canada for 3 years? இந்த கொஸ்டினோட மீனிங் அவர்கள் கனடாவில் 3 வருடமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாட்டார்களா. இதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Won't she have been writing for 2 hours? Won't she have been writing for 2 hours? இந்த சென்டென்ஸோட மீனிங் அவ 2 மணி நேரமாக எழுதிக்கிட்டு இருக்க மாட்டாளா. இந்த டென்ஸை நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ வரைக்கும் நம்ம எல்லா 12 டென்சஸையுமே பார்த்துட்டோம். நான் அப்லோட் பண்ண 12 வீடியோஸையுமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டென்ஸில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப கிளியராக கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டென்ஸுன்றது ரொம்பவே ஈஸி. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கரெக்டாக புரிஞ்சிருந்தோன்னா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.